கடந்த 2013 ஜீது ஜோசப் டைரக்ட் பண்ணி மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த படம் திருஷ்யம். இந்த படத்துக்கு அடுத்ததா படம் நல்ல சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி 2014 கன்னடத்துல திருஷ்யா அப்படின்னும் அண்ட் தெலுங்குல திருஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க. வெங்கடேஷ் தெலுங்குல ஆக்ட் பண்ணியிருந்தாரு. நடிகை ஸ்ரீபிரியா அவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. கமல்ஹாசன் வச்சு 2015 பாபநாசம் அப்படின்னு ஜீது ஜோசப்பே டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் கமல்ஹாசனுக்கு டேட் கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணம் தானே, ஏன்னா ஒரு பிக் பாஸ் அந்த மாதிரி பிஸி ஆயிட்டாரு. இதன் காரணமா படம் பார்ட் 2 எடுக்கல அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. இன்னொரு பக்கம் பார்ட் 2 மலையாளத்துல 2021 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல ஸ்ரீபிரியா வாட்டி டைரக்ட் பண்ணல, ஜீது ஜோசப்பே டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தெலுங்குல எப்போ வெளியிட போறாங்க அப்படின்றது தெரியல. அதாவது பார்ட் 3 சொல்றேன். ஹிந்தியில அக்டோபர் நவம்பர் வாக்குல ரிலீஸ் பண்றாங்க. இப்ப மே 21 மோகன்லால் அவரோட பர்த்டே ஸ்பெஷலா திருஷ்யம் பார்ட் 3 வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜார்ஜ் குட்டியோட பொண்ணு கிட்ட ஒரு பையன் தப்பா நடந்துக்கிற அப்படி, அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி கிட்டையும் தப்பா நடந்துக்கிற விதமா அவரு வராரு. இதன் காரணமா அவங்க கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணதை மறைக்க விதமா சூப்பரா மாஸ்டர் பிளான் பண்றக்கூடிய ஜார்ஜ் குட்டி இந்த ஒரு கேஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கொடுத்திருந்தாங்க. அண்ட் செகண்ட் பார்ட்லயே அந்த தொடர்ச்சியா அந்த கேஸ் பேஸ்டா தான் போகுது. பட் இருந்தாலும் இவரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுல கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அண்ட் படத்துடைய பார்ட் 3, சோ இதுல அந்த திருஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இவரோட ரியல் லைஃப்ல நடந்ததையே ஒரு படமா எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த படம் எடுத்து அந்த படமும் சக்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்ததா அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். ஸோ அதனால அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள அமையலையா, இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேஸ் இவங்களோட ஃபேமிலிக்கு வருதா வரலையா அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. சரியாயிடுச்சா? திருஷ்யம் பார்ட் 2 அமேசான் பிரைம் OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்ட் 1 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்ட் 3 அகைன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பார்ட் 2 OTTல ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அப்போ பார்ட் 3 எதுக்காக நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் இந்த இடத்துல வரல. ஸோ இப்போ பார்ட் 2 நான் மலையாளத்தில் பார்த்துருந்தேன், பார்ட் 3 தமிழில் பார்த்துருக்கேன். இப்போ டப்பிங் வாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோகன்லால் அண்ட் மீனா அவங்க 2 பேருக்குமே ஓன் வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பல இடங்கள்ல அவங்க பேசக்கூடிய அந்த மலையாள வசனமும் நம்ம தமிழ் டப்பிங்க்கும் சிங்க் ஆகுற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. படமே ஒரு சில இடங்கள்ல தமிழ் படம் பார்க்குற அந்த ஒரு ஃபீலும், ஒரு சில இடங்கள்ல ஒரு டப்பிங் படம் பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. ஒரு சில யூடியூப் ரிவ்யூவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் பெருசா ஒன்றும் இல்லை, கடைசியில 20 நிமிஷம் தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த படம் ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர் மூவியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ஃபேமிலி டிராமா பேஸ்டான ஒரு படம். கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறாரு. அந்த கேஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா மோகன்லாலுடைய ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆளு சரியான கில்லாடி தான். ஸோ மீனாவே தான் பார்ட் 1 பார்ட் 2 அடுத்து பார்ட் 3லயும் ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க மேரேஜ் பண்ணும்போது அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு காசிப்ஸ், என்னென்னலாம் பிளான்லாம் பண்ணலாம் அப்படின்ற போது அது ஒரு ஃபன் எலமெண்ட்டா கொண்டு போயிருந்தாங்க. படத்துல 2வது பொண்ணு கேரக்டரா நடிச்சவங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் நல்ல ஒரு பிரேவான ஒரு கேர்ளா ஜீது ஜோசப் ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா அவங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு தருணத்துல டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எந்த இடத்துக்கு போகுது, மேரேஜ் நடக்குதா நடக்கலையா, எந்த மாதிரி திருவிழா கொண்டு போறாங்க அப்படின்றத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. த்ரில்லிங் எலமெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு படத்துல என்னதான் நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் அங்கங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல த்ரில்லிங் எலமெண்ட் இருந்தது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா த்ரில்லா கொண்டு போயிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வேற லெவல்ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க.
படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்துட்டு அனில் அப்படின்றவர் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் அண்ட் மேக்கிங் எடுத்த விதம் வந்துட்டு பயங்கரமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சினிமோடோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்டில் சதீஷ் அப்படின்றவர் அந்த ஒரு ஆற்று மாதிரியான ஒரு பகுதிகள் ஆகட்டும், இல்லை அவங்க ரோட்டில் ட்ராவல் பண்ணுறக்கூடிய போர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆங்கிளும் அண்ட் ஜீத்து ஜோசப்புடைய ஐடியாலஜியும் வந்துட்டு விஷுவலி சூப்பராக அந்த படம் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆன் த ஹோல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்தது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ட்ராமாவாக ஒரு காமெடியாக கொண்டு போயிருக்காங்க, என்னடா த்ரில்லாவே இல்லையே அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஃபீலும் எனக்கு இல்லை. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.